பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துவது குறித்து நாளிதழ்களில் அறிவிப்பு வெளியானதை அடுத்து ஏகனாபுரம் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார 20 கிராம பகுதிகளை உள்ளடக்கி பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். விமான நிலையம் அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதல் ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்கள் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், நீர்நிலைகள் உள்ளிட்ட வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 764 நாட்களாக தினந்தோறும் கிராம மைதானத்தில் ஒன்று கூடி தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். தற்போது ஏகனாபுரத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை நாளிதழ்களில் வெளியிட்டுள்ளது. ஏகனாபுரத்தில் உள்ள நிலங்களின் வகைகள், சர்வே எண்கள், கிராம மக்களின் பெயர்கள் உள்ளிட்டவை குறிப்பிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஏகனாபுரம் கிராமத்தில் 152.95 ஏக்கர் பரப்பளவிலான 6,19,250 சதுர மீட்டர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளனர். நில எடுப்பது குறித்து ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு ஏகனாபுரம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற மாலை நேரம் போராட்டத்தை தீவிரமாக நடத்தினர். எப்போதும் கோயில் அருகே போராட்டம் நடைபெறும் நிலையில் புதன்கிழமை அம்பேத்கர் சிலை முன்பு பெரிய அளவில் போராட்டம் நடத்தினர். ரத்து செய், ரத்து செய், ஜீவன் 210 ரத்து செய். அரசை கண்டிக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் கிராம மக்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று போராட்டத்தை காவல்துறையினர் கலைத்தனர். இதனால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.